வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சிறுகதை சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும், என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அதிக ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற ரசிக பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். என் கதை ஒரு வகை கற்பனை ஓட்டம் பல என்றாலும் இன்றைய கதை ஓட்டமாம் சிந்தனைக்கு உரியது. அதுவும் வாழ்நாளில் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான சிந்தனைக்கு உரியது. அது என்ன தலைப்பு தெரியுமா? நம்முடன் இறுதி வரை இருப்பது. காண்போமா? எது இருக்கும்? கதைக்குள் செல்வோம். திட்டமிட்டு பயணித்தல் என்பதே தனது வாழ்நாள் கொள்கையாய் கொண்டவர்தான் பெரியவர் திருவேங்கடம் என்பவர். திட்டப்பணி என்பது பொறுப்புடன் கடைபிடிப்பதை எடுத்து உரைப்பதாகும். அதுவும் யாவரும் திட்டா பணியாகவும் வெறுத்திடாத பணியாகவும் யாவும் அமைய வேண்டுமே என்பதில் வாழ்வியல் பயணத்தில் எச்சரிக்கை மற்றும் முன் யோசனைகள் உடையவர்தான் திருவேங்கடம். நினைப்பது நினைத்தவாறே சிலருக்கு வாழ்நாளில் அமைவதும் அமைத்து கொள்வதும் இடர்பாடும் அளிக்கின்றனவே என்பது திருவேங்கடத்தின் ஏக்கம். பிறரது நடவடிக்கையால் யாவற்றையும் கண்டவர் தன்னைப்போல் யாவரும் வாழ்ந்தால் குடும்பத்திலும் உறவிலும் அதன் வழியான எந்நாட்டிலும் மகிழ்ச்சி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுமே என்றும் நற்சிந்தனைகளை மனதுள் வளர்த்தே வந்தார். இச்சிந்தனைகள் உலகத்தவர் யாவர்க்கும் வேண்டும் என்பதே கதையாசிரியரின் உள்நோக்கமாகும். பெரியவர் திருவேங்கடம் தற்போது வாழ்வதோ அவர் இதுவரை கண்டிடாத போக்கில் உள்ள ஓர் பரபரப்பான வெளி மாநகரம் ஆகும். நகர் என்பதற்கு ஏற்ப நகர்ந்து கொண்டே இருந்ததே ஒழிய அது உறங்கியதா விழித்ததா என்று சிந்திக்க வைத்தது. அது தன் கடமையில் உறங்கிடுமா எப்பொழுதேனும், அல்லது இயங்கிக் கொண்டேதான் இந்த மாநகரம் இருக்குமா என்பதும் அவருக்கு புரியாத புதிராகவே இருந்தது. மாநகரம் என்பது அதில் செயல்படும் மக்களையே குறிக்கும். திட்டமிடாத போக்கினை அங்கேயும் அவர்களிடத்து கண்டார். அலுவலகங்களில் பணிபுரியும் சிலரையும் கண்டார். அவர்கள் முகங்களில் விடியல் என்கின்ற புத்துணர்ச்சியை துளியும் காண முடியாமல் ஏங்கினார் திருவேங்கடம். அங்கு அவர்களது முதலாளிகளும் கண்ணுற்ற போது கவலைகள் தோய்ந்த முகங்களுடன் எதையோ தேடுவது போன்ற முகபாவ உணர்வுடன் காணப்பட்டனர். திருவேங்கடமோ எதை தொலைத்து விட்டனர்? ஏன் இந்த அலுவலில் உடல் நோகும்படியான பரபரப்பு, வேகம்? சாப்பிடக்கூட நேரமில்லையா? தனது குடும்பத்தவர்களை காணாத தவிப்பில் பொறுப்பை மேற்கொள்கின்றனரா? ஓய்வே கிடையாதா? ஆடைகள் உற்று நோக்குகின்ற போது யாவும் தொழில் முறைகளுக்கு ஏற்ப அழுக்கு ஏறியும் அவர்கள் மனங்கள் போல சுருங்கியும் காணப்படுகின்றனவே. அவற்றையும் தன் உடலையும் சீர் செய்திட நேரத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்து அமைத்து கொள்வதும் இல்லையோ? அவர்களுக்கு வேண்டிய பருகிடும் பானங்களும் சில வகை அங்கே கிடைக்கும் உணவுப் பொருட்களும் போட்டது போட்டபடியே அப்படியே திறந்த வெளியில் சூடு ஆறிப்போய் கிடக்கின்றனவே. உணவு உடையை வேலை பளுவால் மறந்து போகின்ற அளவிற்கு இப்படிப்பட்ட தங்கள் மூலதனமாம் உடலை வருத்தி விரைந்து முடிக்க வேண்டுமென்கின்ற அவசரங்களாம் வேகம்தான் எதற்கு? விவேகத்துடன் செயல்படாமல் திட்டமிடாமல்
ஒவ்வொன்றிற்கும் நேரம் காலங்கள் ஒதுக்கி அமைத்து கொள்ளாமல், மகிழ்ச்சி இணைப்பு இல்லாமல் உடல் வீணாகும்படி எதை சாதிக்க போராடுகின்றார்கள்? இறுதியில் எதை கொண்டு செல்ல போகின்றார்கள் தன்னுடன்? கடைசி வரையில் நம்முடன் இருக்கப் போவது நமது மூலதனமாம் நமது உடல் மட்டுமே. அதை பேணி காக்க வேண்டாமா என்பதையெல்லாம் மறந்து நிற்கின்றனர் இவர்கள் என்று ஏங்கினார். மேலும் தனது உடலையும் மனதையும் சரியாக வைத்து கொள்ள வேண்டாமா? சரியாக வாழ்வு அமைத்து கொள்வதும் இல்லாமல் தவிக்கின்றனரே. எந்த உறவுக்காக, யாருக்காக, எதை தேடுகின்றனர்? எந்த உறவுக்காக, துணைக்காக பொருளை சேர்த்திடவே இப்படி விடாமல் ஓயாமல் பாடுபடுகின்றனரே. நமது உண்மையான துணைவன் நமது உடலே மூலதனம். நமது உடல் ஆரோக்கியமும் அதன் வழியே ஆன வாழ்நாள் இறுதி வரையில் கூட வருவது நம் உடல் மட்டும்தானே. இறுதி சுற்று வரையில் அந்த உடலானது வேலைப்பழுவின் காரணமாக சோர்வால் உடல் ஒத்துழைக்காத நாளில் எது இவர்களுக்கு இருந்து என்ன பயன்? இருக்கும் வரை தானும் மகிழ்ந்து தன் மனதையும் காத்து, தன் மனம் குளிரும் தன் உறவுகளையும் காத்து பிறருக்கு உதவி வாழ்ந்திட வேண்டாமா? ஏன் இவர்கள் அப்படி சிந்திப்பதில்லை? ஓய்வு இல்லாத அதிக உழைப்பால் நமது உடல் நமக்கு ஏற்ப ஒத்துழைக்க மறந்த நிலையில் யாரும் நம்முடன் உண்மையாய் அருகில் இருப்பார்களா? சிந்திக்க வேண்டாமா? பிறர் உதவியின்றி வாழ உடலை மனதை என்றும் ஆரோக்கியமாய் ஓய்வு எடுத்தும் வாழ்ந்திட திட்டமிடல் வேண்டாமா என்றும் சிந்திக்க வைத்தார் அவர்களை. நமது வாழ்நாளில் பிறப்பு முதல் இறப்பு வரை கடைசி வரையில் இணைப்புடன் நன்றாக இருக்கப் போவது நாமும் நமக்குரிய நமது உடல் மட்டும்தானே. நாம் யாவரும் உண்மையில் ஓர் ஆன்மாவே என்பதை உணர வேண்டாமா? உடலும் மனமும் நன்கு அமைந்தால்தானே நமது உயிரும் அந்த வீடாம் கூட்டில் தங்கியிருக்கும், சுவாசிக்கும். இந்த உடல் மட்டும்தான் நமது உண்மையான வீடு என்பதை எவரும் மறக்கக்கூடாது. நம் உடலுக்கு ஊக்கம் அளித்து அவை நன்கு அமைந்திட பொறுப்புடன் திட்டமிட்டு செய்யும் யாவும் நம்மிடம் ஒரு நாள் மீண்டும் கண்டிப்பாய் திரும்பி வந்து தளரா நிலையை நமக்கு தருமே. அதை ஏன் யோசிப்பதில்லை? உடலை கவனித்திடும் அளவிற்கு நமது உடல் பாதுகாப்புடன் அதனால் விளங்கி நோய் முதுமை வராமல் நம் உடல் ஆரோக்கிய உடல் காத்து நிற்குமே. அதை கவனித்து கொள்ளுமே. ஏன் அதை மனிதர்கள் உடலை பேணாமல் இப்படி வீணாக்குகின்றார்கள்? அதுவே உண்மையான துணையாகுமே. சிந்தியுங்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? மன அழுத்தத்தை எவ்வாறு சமாளிப்பது? எவ்வளவு ஒவ்வொரு நாளும் ஓய்வு எடுக்க வேண்டும்? எதை மட்டும் சாப்பிடக்கூடிய ஒன்றை சாப்பிட வேண்டும் என்ற கேள்விகள் மட்டுமே நம் உடலின் எதிர்வினையை தீர்மானிக்கின்றன. இதை நாம் நல்லோர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதை ஓய்வின்றி இடைவிடாது உழைப்பவர்கள் உணரட்டும் என்றும் ஏங்கினார். உறுதியான உடலில் உறுதியான உள்ளம் அமையுமே. இதை சிந்திக்க மாட்டார்களா என்றும் சிந்தித்தார். நமது உண்மையான முகவரி என்பது நமது உடல் மட்டுமே. மீண்டும் நான் சொல்கின்றேன், நமது உண்மையான முகவரி என்பது கூட நமது உடல் மட்டுமே. இதுவே நமது நிரந்தர சொத்து, செல்வம். அது கடைசி வரையில் நம்முடன் இருக்கும். வேறு எதையும் ஒப்பிட முடியாதல்லவா? சிந்திக்க வேண்டும். நம் உடல் நமது பொறுப்பே. அதை அழிப்பதும் வாழ்விப்பதும் நமது கையில்தானே உள்ளது. சிந்திக்க வேண்டாமா? பிறவழி வந்து போகின்ற பணம், உறவு, நண்பர்கள் யாவும் வருவதும் போவதுமாகவே இருக்கும். இறுதியில் நம்மை விட்டு சென்றுவிடும். உடன் போவதுமாக இருக்கும் இவைகளை தேடுவதை விட நிரந்தர துணையாக இருக்கும் அந்த
உடலை நிரந்தரமாக்க வேண்டாமா? ஆரோக்கியப்பட வைக்க வேண்டாமா? ஓய்வு கொள்ள வேண்டாமா? நம் உடலுக்கு நம்மைத் தவிர வேறு யாரும் உதவ முடியாது என்பதை ஏன் மறந்து போகின்றனர்? நமக்கு நாம் தானே நம் உடலுக்கு காவல். வாழும்போதே நம் உடலையும் மனதையும் பேணிக் காக்க திட்டமிடல் வேண்டாமா? மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை என்று தேடி தேடி ஓய்வின்றி கடல் கடந்தும் நாடு கடந்தும் மலை கடந்தும் அலைந்து திரிந்து சோர்ந்திட வேண்டியதுதானா? சீரான குடும்பம், சீரான வாழ்வு, சீரான உடல் உழைப்பு போதுமானது ஆகுமே, ஏன் சிந்திக்க மறுக்கின்றார்கள் என்பதையெல்லாம் திருவேங்கடம் அவர்கள் வெளிமாநகரில் தான் நேரில் கண்டவர்களிடத்து நன்றாக புரிய வைத்தார். மேலும் நாம் பயணிப்பதில் கூட குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியாய் சென்று வர எல்லாருக்கும் ஒத்துப்போகும் அத்தகைய சரியான காலத்தை திட்டமிட்டு தேர்வு செய்திடவும் என்றும் வலியுறுத்தினார், வலிமையுடன் அறிவுறுத்தினார். நீண்ட நாள் வாழும் அடிப்படை உண்மையை யாவரும் புரிந்து கொண்டனர். சுவரை வைத்துதானே சித்திரம் எழுத முடியும். அந்த சுவராம் உடலை நம் உயிர் தங்கியிருக்கின்ற அளவிற்கு பேணி காக்க வேண்டாமா என்றும் மற்றவர்களுக்கு புரிய வைத்தார். அவர்களும் புரிந்து கொண்டனர். திருவேங்கடம் போன்றவர்கள் எடுத்துரைக்கும் இச்செய்திகளால் நம் உடலை, இந்த சொத்தை பாதுகாக்க என்னென்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நன்றாக உற்று கேளுங்கள். நுரையீரலுக்கு பிராணயாமம், மனதிற்கு தியானம், உடலுக்கு யோகா, இதயத்திற்கு நடப்பது வாக்கிங், குடலுக்கு ஏற்ற உணவுகள், சமூகத்திற்கு நல்ல செயல்பாடுகள், ஆன்மாவிற்கு நல்ல எண்ணங்கள் ஆகியவற்றை மேற்கொண்டாலே போதுமானதே. இதனை அமைவதும் உங்கள் கர்ம பலனே ஆகும். விதியை மதியால் வெல்லுங்கள். நம்முடன் இறுதி வரை இருப்பது நமது உயிருடன் கூடிய உடல் மட்டுமே. நீண்ட நாள் வாழ, மகிழ்ந்து வாழ உடலை பேணி பாதுகாப்போம். வாழ்க வளமுடன்.